I love pichavaram. Welcome to my channel Pichi Gloves. இன்றைக்கி சண்டே காலையில் 8 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு எங்கே பிளான் பண்ணலான்னு யோசித்தப்போ மைண்டுக்கு வந்த ஒரே இடம் பிச்சாவரம். நமக்கு ஷார்ட்டாக முடிஞ்சிடும். சதீஷை கூப்பிட்டு கிளம்பி போகும்போது மயிரம் ஃபுல்லாக டிராஃபிக். எதனால் அந்த டிராஃபிக்னு பார்த்தா சேந்தங்குடி பக்கத்தில் உள்ள கோயிலில் தீமிரி திருவிழா. டிராஃபிக்கெல்லாம் தாண்டி வைத்தீஸ்வரன் கோயில் பைபாஸில் 60 கிலோமீட்டர் போகும்போது வண்டி அலையுது. ஏன்டா வண்டி ஆட்டுறேன்னு நான் சதீஷை கேட்க, சதீஷ் நான் வண்டி ஆட்டில் நீ ஒழுங்காக ஓட்டுன்னு சொல்ல. அப்புறம் தான் நோட் பண்ணுறேன், நான் எடுத்து வந்தது நம்ம புல்லட் இல்லை, அண்ணனோட அப்பாச்சி. அதனால் 50 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வண்டியை குறைச்சி போனால் ஆச்சி டீ டைம் வந்துச்சு. லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்ததுனால அங்கே போய்ட்டு ஒரு டீயை போட்டு கிளம்பலான்னு சொல்லி போய் வண்டியை நிப்பாட்டி போனால் நாங்கள் என்னமோ கடன் சொல்லி டீ குடிக்க வந்த ஆளுங்க மாதிரி ஓவராக சீன் போடுறாங்க. அவங்க போட்ட சீனியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஆளுக்கு ஒரு டீயை போட்டு கண்டினியூ பண்ணி போகிறோம். ரோடு மறந்து போச்சு. கூகுள் மேப்பை நாங்கள் யூஸ் பண்ணலை, இருந்தும் கேட்டு போனோம். போய் பார்த்தா ரோடு வேறு லெவலில் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சர்ப்ரைஸாகவே இருந்துச்சு. காரணம் என்னன்னு கேட்டால், நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போனோம். ஒரு 2018 போனோம்னு நினைக்கிறேன், 4 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த டைமுக்கு இந்த ரோடுக்கும் இந்த டைமுக்கு இந்த ரோடுக்கும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சும்மா தண்ணி மாதிரி வண்டி போயிட்டுருக்கு. இந்த ஊர் பெருக்கு இல்லைங்க, இந்த ஊருக்குள்ளே தான் இருக்குது பிச்சாவரம். சதுப்பு நில காடுகள் உலகத்துலேயே 2வது பெரிய காடு. உள்ளே போய் டீட்டெயிலாக பேசுவோம் வாங்க. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் போட் ஹவுஸ் பிச்சாவரம் தங்களை இனிதே வரவேற்கிறது. இது நான் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிறேன். வாசல்லே ஒரு அண்ணன் இளநீ போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு இளநீ கேட்டால் வெறும் 20 ரூபான்னாங்க. ஆளுக்கு 2 இளநீ ஓட்டு தள்ளணும். சும்மாலாம் சொல்ல முடியாதுங்க, தண்ணி வேறு லெவல் டேஸ்ட்டு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வடலூருங்கிற ஊரில் ஒரு இளநீ குடித்தேன். இது கூட அது நிற்கவே முடியாது. பிச்சாவரம் இளநீ வேறு லெவல் தான். இங்கே ரால் பண்ண ஒன்று இருக்குது, முடிஞ்சால் ரால் பண்ணி போயிட்டு வரலான்னு சொல்லி தான் வந்தோம் இந்த பக்கம். ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வரதுக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ மைட் பி இங்கே ரால் பண்ண தான் இருந்திருக்கும். காணிக்க பாருங்க, இந்த பேக் சைடில் இந்த பக்கம் ப்ளஸ் இந்த பக்கம் ஆகிற செட்டப் அப்படி தான் இருக்குது. பிச்சாவரம் இது வந்துங்க கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பக்கத்தில் உள்ள கிள்ளைங்க கிராமத்தில் அமைஞ்சிருக்க ஒரு அலையாத்தி காடுகள். ஆக்சுவலாக அலையாத்தி காடுகள்னால் அவங்களுக்கு அர்த்தம் போதுன்னு நினைக்கிறேன். இது வங்கக்கடலை ஒட்டி இருக்குங்க. இது வந்து நம்ம சதுப்பு நில காடுகள்னு சொல்லலாம், இல்லை மேங்க்ரோவ் காடுகள்னு சொல்லலாம். இதுதாங்க உலகத்திலே உள்ள மிகப்பெரிய 2வது சதுப்பு நில காடு. நல்ல விஷயங்க, நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிறது பெருமைக்குள்ள விஷயந்தான். அது போக இந்த காடோட பரப்பளவு பார்த்திங்கன்னா 2800 ஏக்கருங்க. நம்ம ஊர் மாயவரத்துலேருந்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பிச்சாவரம் இருக்குங்க. இதே நம்ம சிதம்பரம் போய் போனோம்னா வெறும் 12 கிலோமீட்டர் தாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸே போயிட்டுருக்கு. ஜஸ்ட்டு 10 ரூபா டிக்கெட்டுக்கு நம்ம போயிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் சீசன் டைமில் இங்கே கிட்டத்தட்ட 177 வகையான பறவைகள் வந்துட்டு போயிட்டுருங்க. முந்தானத்து மழை பெஞ்சுதாங்க. ஸோ அதனால் நமக்கு படகுக்குள்ளே வந்து தண்ணி நிறையா இருக்குது. அது நம்ம ஆள் சதீஷ் தான் முண்டு ஊற்றிக்கிட்டு இருக்காப்புல. வந்ததுக்கு நல்ல வேலை கொடுத்துருக்காங்க. எனிவே அவர் பண்ணட்டும். அடுத்து நம்ம காட்டை பற்றி பார்ப்போம். மிருகங்கள்னு பார்த்திங்கன்னா இங்கே நீர் நாய் அப்புறம் வந்துட்டு நரி தான் ஜாஸ்தி இருக்குங்களாம். அதுவும் வந்துட்டு நமக்கு பார்க்க முடியாது சொன்னாங்க. இங்கே படகு சவாரி டைமிங் பார்த்திங்கன்னா காலைல 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு படகு சவாரி பயம் இல்லை விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா, கரையிலேயே வாட்ச் டவர் ஒன்று இருக்குது. ஸோ அங்கேருந்து நீங்கள் பியூட்டிஃபுல்லான சீனரிஸ் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாட்ச் டவர் என்ட்ரி டிக்கெட்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 ரூபா தான். இந்த வீடியோவோட எண்டில் வாட்ச் டவர் வியூ ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வியூஸ் பிடிக்கும். இந்த காட்டில் பார்த்திங்கன்னா சுரபுன்னை மரம், கண்டல் மரம், அப்புறம் மேங்க்ரோவ் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த சுரபுன்னையோட காய் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு முருங்கைக்காய் போல் கொஞ்சம் நீட்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம பார்த்ததில்ல, ஏன்னா இது சீசன் இல்லைங்களா. ஸோ அதனால் மரத்தில் எங்கேயுமே பூ காய் எதுவுமே பார்க்க முடியல. இந்த அழகான படகு சவாரியை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அதனால் நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 난 아무 말도 할 수가 없었지. 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어. 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 그런 나를
시간은 계속 흘러만 가고 기다리다 지쳐 그만 널 놓칠까봐. நம்ம பிச்சாவரத்தில் நிறைய மூவி ஷூட்டிங்ஸ் நடந்திருக்கு. அதில் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா உடனே ஞாபகம் வருது, துப்பறிவாளன் ஞாபகம் வருது, தசாவதாரம் நம்ம கமல்ஹாசன் மூவி. அது போக முன்னாடி சூரியன்னு நினைக்கிறேன் மூவி நேமு, சரத்குமார் நடிச்சிருந்தார். அந்த மூவியோட ஃபைட் சீன்ஸ் நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க, நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நானும் இங்கே ஒரு மூவி ஷூட் பண்ணலான்னு இருக்கேன். அதோடய நேம் தான் இப்போ பார்க்குறீங்க, இச்சி க்ளோஸ் டோன்ட் டேக் இட் சீரியஸ். கேம்ப் ஃபயர் பண்ணலாமா அந்தந்த பீச் வாட்டில் போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ அதுக்கு என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் உண்டு? கேம்ப் ஃபயருக்கு அதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணுறோம். அடுத்து டென்ட்டு அதெல்லாம் நாங்களே ரெடி பண்ணுறோம். ட்ரிங்க்ஸு சாப்பாடுனா நீங்கள் வந்து சைட் டிஷ் இருக்குல்ல, ஃபிஷ்ஷு அதெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா நாங்களே சமைச்சோம். பே பண்ணிட்டு வந்துட்டா போவோம். நம்ம குரூப்பில் எதுவும் வராது. நம்ம ஆளுங்களை விட்டா இனி என்ன கொண்ட மூவி எடுக்கலாம். அதுக்குள்ள கையில் என்ன தச்சு அது கட்ட இருக்குமா? முதல்ல நல்லா இருக்காது இல்லை? இந்த இடத்த பார்த்தா அப்படிதான் தெரியும் இருக்கேன். இப்போ இந்த ரூட்லாம் போட்டு போன ரூட்டாவோ? இப்படிலாம் இது வந்து இதுக்குன்னு வெட்டி வச்சுருப்பாங்க. தண்ணி உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு. மாடு இந்த சைடு இருக்கும். மாடா? காட்டு மாடா? காட்டு மாடுனா இங்கே ஊருக்காரங்களாம் இருக்காங்க, அவங்களாம் சேர்ந்து சின்ன சின்னதாக வச்சுருக்கோம். ஓகே ஓகே. மாடு மட்டும் போகிறாங்க. நீங்கள் இங்கே கேட்டிங்களா மாடுலாம் இருக்கு. இந்த ரூட்டு அது டெய்லி இதே ரூட்டில் தான் சும்மா மேய்கிறதுக்கு போய்ட்டு வருது. அந்த கடை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த ஊர்லாம் வந்துருந்தாங்க. யார்? பாலாஜி, பிக் பாஸ் பாலாஜி, மதன் கௌரி. மதன் கௌரி வந்து தெரியாமா? அவங்க வந்துருந்தாங்க. அடுத்தது பாலாஜி வந்துருந்தாங்க. நிறைய பேர் ஆக்டர்லாம் இங்கே நிறையா வரும். போகலாமா? இதுக்குள்ள நடந்து போகிறது. நடந்து பேண்ட்டை சுற்றிட்டு போகுதான் இல்லை சேரா இருந்து உள்ளே வாங்குண்டா. இந்த பேராண்மை படத்தில் காமிக்க மாட்டாங்க. அந்த மூவி இங்கே கொஞ்சம் எடுத்தாங்கல்ல? இல்லை அது இங்கே இல்லை. ஆனால் அந்த மாதிரி இடம் கையை அடிக்குது. அந்த இந்த இதில் கொஞ்சம் இப்படி வைக்காதுங்க ப்ரோ. அது இருக்குல்ல பைப். அது ஓகே ஓகே. கொஞ்சம் வெயிலுக்கும் அதுக்கும் சரி. நான் கொஞ்சம் நேரம் துடுப்பு போடுறேன் ப்ரோ. வாங்க ப்ரோ. துடுப்பு போடலாம் சொல்லி போட்டாங்க. எவ்வளோ கஷ்டம்னு இப்போ தாங்க தெரியுது. நம்ம ஒரு பக்கம் ட்ரைவ் பண்ணுறோம், அது ஒரு பக்கம் போகுது. அங்கங்கே போய் மீன் வலைலாம் மாட்டி கொஞ்சம் சிரமப்பட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு எப்படியோ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நல்லா ட்ரைவ் பண்ணுற டைமில் திருப்பி கேட்டாங்க. ஸோ நோ சொல்ல முடியாது, திருப்பி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவரும் ட்ரைவ் பண்ணார். முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணவே இல்லைங்க. போட்டிங் காஸ்ட் எக்ஸ்பென்சஸ். நீங்கள் மோட்டார் போட்டு சூஸ் பண்ணிங்கன்னா 8 பேர் போகலாம், 2 கிலோமீட்டர் மேக்ஸிமம். ஸோ 1800 பே பண்ணி ஆகணும். அது ஒரு 40 நிமிஷம் ரைடு. அது போக துடுப்பு போட்டு சூஸ் பண்ணிங்கன்னா 4 பேருக்கு 400 1 hour. ஸோ 6 பர்சன்னா 600, அதுவும் 1 hour தான். பட் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 கிலோமீட்டர் சர்க்கிளில் முடிஞ்சு போயிடும். ஸோ குயிக்காக முடிஞ்சிடும். கொஞ்சம் சாச்சோட இப்படி சாயுது. ஏன்டா அதெல்லாம் சாயிற? ஆமாம், லவ்வரோட வந்திருக்காரு, தண்ணி பிடிச்சி விளையாடுறாரு. இது நல்லா பெருசாக ப்ரோ பாருங்க. ஆனால் நீட்டு கடிச்சிருக்காங்க அவளை. இங்கே மீன் இறால் ரெண்டும் அதிக அளவில் கிடைக்குதாங்க. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு இந்த காடுகளோட இலைத்தழைகள் தானே, அது கீழே விழுந்து அழுகி போய் கிடைக்கும் போது அது ஃபீடு நல்ல ஃபீடுங்களாம். ஸோ அதனால் இங்கே உள்ள மீன் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்குமா. இறாலும் சேம் தானுங்களாம், நல்லா வளர்ந்துருக்குமா. இதுலேயே இறால் பிடியில் இன்னொரு முறை சொல்கிறாங்க, கையால் பிடிக்கிறதுன்னு. சேறு வச்சு கையால் பிடிப்பாங்க. அது ஒருத்தர் பிடிக்காது பாருங்க, மார்க் பண்ணி காமிக்க. நான் ஃபஸ்ட்டு ஏதோ தேங்காய் மருந்து வருதுன்னு நினச்சேன். அப்புறம் தான் சொன்னார் இறால் பிடிக்கிறாருன்னு, அதுவும் வெறும் கையால் வலை இல்லாமல். எனக்கு அந்த மெத்தடு புரியல, பட் ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார், அப்போ புரிஞ்சுக்கிட்டேன்.
ஜாக்கெட்டு ஃபுல்லாக ஹேண்ட்ஸு எங்கே ஏறிச்சுன்னு தெரியல. நல்ல வேலை நான் யூஸ் பண்ணாதனால தப்பிச்சேன். இல்லைனா எங்கெல்லாம் மொச்சி எடுத்துருந்துருக்கோம். இதுக்கு வேறு நமக்கு ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா டைம் ஆகுமே. என்ன பண்ணட்டும். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது தாங்க. இதை போட்டிருக்காங்க பாருங்கள். 4 person 1 kilometer 400 1 hour, 6 person 1 kilometer 600 1 hour. At the same time motor boat 8 person 2 kilometer 1800 40 minutes. Also I have mentioned earlier that watchtower view, such a beautiful view. பாருங்கள் என்ன அழகாக. நீங்கள் போட்டிங் போகணும் கூட அவசியம் கிடையாதுங்க. எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் ஒரு 1/2 hour இல்லை மேக்ஸிமம் ஒரு 1 hour இங்கே வந்து உட்காந்திங்கன்னா நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண வேணாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் எப்படி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடும். என்ன ஒன்று, அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து எவனாவது ஒரு ஈத்தலை வந்துட்டு டென்ஷன் ஆக்குவான். அதை விட்டு தள்ளுங்க. தரங்கம்பாடி அது பூம்புகார் வேதாரண்யம் ஏதாவது நமக்கு லுக் எடுக்கிறாங்களா? முதலியார் குப்பம் பீச்சா? உடலியார் குப்பம் பீச் என்னடா? நான் கேள்விப்பட்டதுலையே. எங்கே இருக்குன்னு போர் சர்ச் பண்ணு. ஸோ டிசைட் பண்ணியாச்சுங்க. அடுத்தடுத்த ட்ரிப்பு எங்கேருந்து போகிறதுன்னு நாங்கள் இங்கே தான் ஆரம்பிக்கிறோம். இப்போ பிச்சவாரம் முடிஞ்சிச்சு, பூம்புகார் முடிஞ்சிடுச்சு, வேதாரண்யம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முதலியார் குப்பம் பீச் போகலான்னு இருக்கோம். கண்டிப்பாக வாங்க பார்க்கலாம். பிச்சவாரம் ஒரு கடலோர காவியம். இன்றைக்கி வீடியோ முடிக்கிற டைம் வந்தாச்சு. ஸோ பிச்சவாரம் ட்ரிப் இஸ் ஓவர். ஸோ கொடுக்குற பைசாவுக்கு வேல்யூவான ட்ரிப்பாக தான் இருக்கும். கண்டிப்பாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸ், லோக்கல் ட்ரிப்ஸு இன்னும் நிறையா போவோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துடுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். See you again.